ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பன்னீர் புலாவ் தான் செய்ய போகிறோம். இது வந்து பேச்சுலர்ஸ் ரெசிபின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து குயிக்காகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இந்த பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட ரைத்தா வச்சு சாப்பிடும்போது சூப்பர்பான டேஸ்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும். இது குயிக்காக லஞ்ச் பாக்ஸுக்கு வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்காகவும் பேச்சுலர்ஸ்க்காகவும் தான் நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அடிக்கனமான குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். குட்டி ஸ்பூன் தான், வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண நெய். நல்லா கலராக இருக்குது பாருங்கள், மணலாக கலர்ஃபுல்லான ஒரு நெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். எவ்வளோ வேணாலும், ஆனால் 3 ஸ்பூன் ஊற்றி வைக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது ரெண்டும் நல்லா சூடான பிறகு 2 ஏலக்காய், 4 துண்டு பட்டை சேர்த்திக்கலாம். 2 கிராம்பு, ஸ்டார் அனீஸ், மிளகு, சோம்பு, பே லீஃப், பிரிஞ்சி இலை சேர்த்தி எண்ணெய் நல்லா சூடான பிறகு போட்டுக்கலாம். அதில் எண்ணெயில் சேர்த்திட்டு கூடவே வந்து கல்பாசியும் கொஞ்சம் வச்சுக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இது கூடவே நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்கள், நல்லா பொரியும் போது அரோமா சூப்பர்பாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த புலாவுக்கு, பிரியாணிக்கு எல்லாமே. கூடவே 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். முழு பச்சை மிளகாயை நம்ம போடும்போது எண்ணெய் ஆதி மிளகாயிலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கான டிப் தான். வெடிக்காது. இல்லாட்டி அந்த முழு பச்சை மிளகாய் நம்ம எண்ணெயில் போடும்போது வெடித்து எண்ணெய் வந்து முகத்தில் எல்லாம் தெளிச்சது தான். எங்கள் சன் வந்து லண்டனில் இருக்காங்கன்னு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி பாருங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப வதங்கக்கூடாது. அதுக்காக பன்னீர் பிரியாணி புலாவுக்கெல்லாம் 2 மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த தக்காளி வதங்குறதுக்காக மட்டும் நம்ம கொஞ்சம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். ஜனவரியில் வந்துட்டு போனாங்க இல்லைங்களா, அப்போ வந்து பிரியாணி நிறைய புலாவ் இதுக்கெல்லாம் வந்து தக்காளி ரொம்ப வதங்கணும். வெரைட்டி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம சேர்த்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இடிச்சு வேணாலும் அதையும் சேர்த்திட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். எடுத்து வச்சுக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் நல்லா இல்லாத வந்துடுச்சு. வதக்கிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா வடியாச்சு. அந்த ஈரத்தன்மை எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஆல்ரெடி 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறோம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவுடைய பச்சை வாசனையும் போகிற வரையிலும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திட்டு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கூடவே இந்த ரைஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாசுமதி ரைஸுக்கு வந்து எப்போவுமே 1 டம்ளர் ரைஸுக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி வந்து அளவாக இருக்கும். சீரக சம்பா எடுத்தோம்னா நம்ம எப்பவும் போல் சாதாரணமாக நம்ம டெய்லி ரெகுலராக செய்யக்கூடிய ரைஸுக்கு ஒரு 1:2ங்கிற ரேஷியோவில் தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து சீரக சம்பாவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ மல்லி இலைகளும் புதினா இலைகளையும் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். இன்றைக்கி வந்து மல்லி இலைகள் அதிகமாகவும் புதினா கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறேன். புலாவுக்கு வந்து மின்ட் லீவ்ஸ், புதினா இலை வந்து அதிகமாக சேர்த்துனா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக கொஞ்சமாக தான் சேர்த்து வைக்கிறேன், வாசனைக்காக. இப்போது 2 டம்ளர் ரைஸுக்கு வந்து நான் 3 டம்ளர் தண்ணி வந்து அளந்து எடுத்து ஊற்றியாச்சு. இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரும்போது நம்ம லிட்டு போட்டு விட்டால் போதும். அது வரையில் ஓப்பன்லேயே விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம பன்னீர் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 200 கிராம் பன்னீர் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா தேவையான சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த பன்னீர் கட் பண்ணிவிட்டு
வார்ம் வாட்டரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு அந்த தண்ணியில் கழுகும்போது அந்த பால் வாசனை வந்து கொஞ்சம் கூட இருக்காது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வார்மாக இருக்கிறனால நான் கை பொறுக்கிற சூட்டில் தான் ஊற்ற போகிறேன். இப்போ இதில் உப்பு போட்டு நல்லா கழுகி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், ஒயிட்டாக அந்த பால் மாதிரி மேலே வந்துச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி வராத அளவுக்கு நம்ம கழுகி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி வந்து நல்லா வற்றிட்டு வருது பிரியாணியில். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்திட்டு இந்த பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பன்னீர் துண்டுகளையும் சேர்த்திக்கலாம். இதுக்கு அளவாக வந்து உப்பு வந்து சேர்த்திக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் வந்து நம்ம சேர்த்திட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் வந்து உப்பு போடும்போது நம்ம பிரியாணிக்கு வந்து மேலே தானே நம்ம வைக்க போகிறோம் பன்னீரெல்லாம், அதனால தான் இதுக்கு வந்து காரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம உப்பு காரம் வந்து நல்லா பிடிக்கிறதுக்காக தான் இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதுலேயும் தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி வந்துடுச்சு பிரியாணியில். இப்போது நம்ம வந்து லிட்டே போடலை இனி குக்கரில். இந்த பன்னீர் எல்லாமே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பக்கம் வர மாதிரி பன்னீர் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அதே கரண்டியில் நல்லா அழுத்தி விடும்போது தண்ணியாக இருக்குது பாருங்கள், கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகலை, இன்னும் தண்ணியாக தான் இருக்குது. நல்லா அழுத்தி விட்டாச்சு. அந்த பன்னீரெல்லாம் நல்லா உள்ளே போகிற அளவுக்கு நல்லா அழுத்தி விட்ட பிறகு நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ரைத்தா வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம அந்த விசில் போகிற வரையிலும் போகிறதுக்குள்ளே. இப்போ தயிர் வந்து தேவையான அளவு எடுத்துகிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலைகள் போட்டுக்கிற உப்பு வந்து சேர்த்துல. உப்பு வந்து நம்ம பரிமாறும்போது உப்பு போட்டு கலந்துக்கலாம். உப்பு போட்டால் தண்ணி விட்டுரும் ரைத்தா, அதனால் உப்பு போடாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு. தனியாக வேணாலும் தயிர் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது விசில் போயிடுச்சு. நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ஆவி பறக்கிற பன்னீர் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஓப்பன் பண்ண உடனே வந்து நம்ம கரண்டி போட்டு எடுக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் வந்து அப்படியே சூடு வந்து நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கலாம். ரைஸ் வந்து புலாவ் எப்போவுமே ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அரிசி வந்து குழஞ்சிருச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால் நம்ம வந்து பக்குவமாக தண்ணியுடைய அளவு வந்து ஊற்றணும். ஏன் நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் சன் வந்து லண்டனில் இருக்காங்கன்னு நிறையா என்னுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் வந்து கிளியராக 1 by 1 எப்படி பண்ணணும்னு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி ரைஸ் இருக்கணும். தண்ணி அளவாக ஊற்றினா தான் இந்த மாதிரி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அந்த பன்னீரும் வந்து நல்லா உள்ளே வந்து சாஃப்டாகவும் மேலே பார்க்குறக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருந்தால் தான் புலாவ் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடாத குழந்தைகளும் கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரைத்தா கூட வச்சு சாப்பிட்றக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. இது வந்து பிகினர்ஸும் செய்யலாம், பேச்சுலர்ஸும் ஈஸியாக செய்யலாம். பாருங்கள், பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.